இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். தவக்காலத்தினுடைய கடைசி வாரம். இந்த வாரத்திலிருந்து நாம் புனித வாரத்தை துவங்க இருக்கிறோம். குருத்து ஞாயிறு. ஆக இந்த ஒட்டுமொத்த 5 வாரமும் தவக்காலமும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த புனித வாரத்தை புனிதத்தோடு நல்லதொரு தயாரிப்போடு நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவருடைய பாடுகளை நான் தியானிப்பதற்கு உதவி செய்வதற்காக இத்துணை பெரிய தயாரிப்பை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை வழங்கியிருக்கிறது. ஆக இந்த தவக்காலத்தில் பல்வேறு பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருப்போம். இப்போ நிறைய பேர் கறி மீன் சாப்பிடாம இருந்திருப்போம் இல்லையா? நிறைய உறுத்தல் முயற்சிகளை வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு இருந்திருப்போம். ஆக நம்மாலான உதவிகளை அடுத்தவருக்கு நாம் செய்திருப்போம். செய்தீங்களா? Have you done that? இந்த தவ காலத்தில் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, கறி மீன் சாப்பிடாமல் இருந்தால் தான் ஆண்டவரை என்னால் பார்க்க முடியுமா, அப்படி இருந்தால் தான் நான் தூய்மையானவன் என்னை காமிச்சிக்க முடியுமா, ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், நான் தூய்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அன்பிற்கினியவர்களே, இந்த தவக்காலத்தை நம்முடைய திரு அவை சிறப்பான ஒரு காலமாக கொடுத்திருக்கிறது. இதில் நாம் உறுத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்மால் இந்த வெளிப்புற அடையாளங்களை தூய்மையாக மேற்கொள்கிற பொழுது இந்த வெளிப்புற அடையாளங்கள் உட்புறத்தை தூய்மையாக்குவதற்கு, ஏற்கனவே சொன்னது போல, இந்த புனித வாரத்தை தகுதியோடு கொண்டாடுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆகவே இதுவரைக்கும் ஒருவேளை அந்த உறுத்தல் முயற்சிகளில் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த கடைசி வாரத்தில் திருவழிபாட்டினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய இந்த புனித வாரத்தில் நம்மை முழுமையாக கரைத்து கொள்வோம். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவின் மீது கல்லெறிய பரிசேயர்கள் சதுசேயர்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், எதுக்காக என் மீது கல் எறிகிறீர்கள்? அன்பிற்கினியவர்களே, அந்த கல் என்பது விவிலியத்தில் கடின உள்ளத்தை குறிக்கிறது, இறுக்கமான உள்ளம். ஆகவே இந்த புனித வாரம், இந்த தவக்காலம் அந்த இறுக்கமான கடினமான அந்த உள்ளத்தை உடைத்து ஆண்டவருடைய அன்பை சுவைக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 36வது அதிகாரம் 26வது வசனத்தில், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இயேசுவின் மீது மட்டுமல்ல, இன்னைக்கு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அவரை கூட்டி வருகிறார்கள், அவரை கல்லால் எறிய முயல்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கே நின்று இந்த பெண்ணின் மீது எவன் கல்லெறிகிறானோ அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற மாத்திரத்திலே அவர்கள் அங்கிருந்து விலகி செல்வதை நாம் காண்கிறோம். ஆக இந்த கல் என்பது, இந்த பரிசேயர் சதுசேயர் என்பது யாரை குறிக்கிறது? பெரும்பாலான நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், இயேசுவை கொன்றது அந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, விவிலியத்தில் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள், இன்னைக்கு பரிசேயர்கள் இயேசுவை கல்லெறிய அந்த கல் எடுத்தாங்களே, அதெல்லாம் யார் என்று சொன்னால் நாம் தான். இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால் நம்மை தான் குறிப்பிடுகிறார். ஆக இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அன்பை புறக்கணிக்கிற அல்லது ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிந்து செல்கிற சொல்லையும் செயலையும் அது குறிக்கிறது, இந்த இறுக்கமான கடினமான உள்ளம். ஆக இந்த கடினமான உள்ளத்தை கரைத்து கொள்வதற்கான காலமாக, அதற்காகத்தான் ஆண்டவருடைய பாடுகளை நாம் இத்துணை நாட்கள் தியானித்து வந்திருக்கிறோம். அதற்கான பலனை இந்த புனித வாரத்தில் நாம் அடைய இருக்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, பக்தியோடு இந்த புனித வாரத்திலே கடந்து செல்ல இந்த நாள் ஒரு தயாரிப்பாக அமையட்டும். இயேசுவின் பாடுகளில் நம்மை கரைத்து கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அருளை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே.
செய்பவரே உம்மை போ